வணக்கம் மக்களே, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் கரிக்காட்டு குப்பத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த குப்பம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் முட்டுக்காடு போகிறதுல தாங்க இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த குப்பம் எங்கே இருக்குன்னே தெரியல. நீங்கள் ஒரு வாட்டி போய் இங்கே மீன் வாங்கிட்டுனா கண்டிப்பாக இங்கே போய் தான் மீன் வாங்குவீங்க. ஏன்னா மீன் ரேட்டில் வந்து அவ்வளோ கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல. நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதம் புரட்டாசி மாதன்றதுனால மீன் ரேட்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி டைமில் போங்க. வீக் டேஸில் போனீங்கன்னா உங்களுக்கு மீன் கிடைக்காது. நான் சொல்கிறது இந்த மாதம் மட்டும்தாங்க சாட்டர்டே சண்டேயில். மற்ற மாதம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுமே போட்டுக்கு போவாங்க. உங்களுக்கு எல்லா நாளுமே மீன் கிடைக்கும். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய பாறை மீன் இருந்தது. இது புரட்டாசி மாதன்றதுனால இந்த மீனை வாங்குறதுக்கு கூட ஆள் கிடையாது. இந்த மாதிரி டைம் நீங்கள் போய் அங்கே மீன் வாங்கினா மீன் ரேட்லாம் கம்மியாகவே வாங்கிட்டு வரலாம். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஒரு மீனே வந்து 600 ரூபா சொல்லியிருந்தாங்க. இந்த பாறை மீன் பேர் பார்த்தீங்கன்னா ரா பாறைன்னு சொல்லுவாங்க. இந்த பாறை மீன் வந்து 20 கிலோலேருந்து 30 கிலோ வரலும் பெருசாக வருங்க. மீனோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அடுத்தபடியாக பார்க்குறது வந்து இந்த மஞ்சா பாறை. இந்த பாறை மீனை வந்து 600 ரூபா தான். இது நீங்கள் முதல்ல பார்த்த பாறை மீனை விட இந்த பாறை மீன் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த மாதம் போகிற மாதிரி இருந்ததுன்னா சாட்டர்டே சண்டேயில் மட்டும் போங்க. மற்ற நாளில் போகாதீங்க. ஏன்னா அந்த 2 நாளில் மட்டும்தான் கடலுக்கு போவாங்க. மற்ற நாள்லாம் போனீங்கன்னா ஒரு போட்டில் 2 போட்டு தான் போவோம். சாட்டர்டே சண்டேயில் மட்டும்தான் ஒரு 10-15 போட்டுக்கிட்ட போவோம். உங்களுக்கு இந்த மாதிரி மீனை பற்றி தகவல் தெரியணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.